சூரியகுமார் யாதவ் போன ஜென்மத்தில புரட்டா மாஸ்டரா இருந்திருப்பார் போலங்க. அந்த புரட்டா வீசுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாரி பெங்களூர வீசினாரு பாருங்க. சிக்ஸரா சில்லு 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 சில்லுன்னு பறக்குதுங்க. நான் சூரியகுமார் யாதவ் தான் பேசுறேன்னு வந்து செஞ்சிருக்காரு என்றே சொல்லலாம் பெங்களூர. பெங்களூர பார்த்தாலே எல்லா டீமுக்கும் ஏதாவது பெருசா செய்யணும்னு தோணும் போல செம்மையா செஞ்சு விட்டாங்க என்றே சொல்லலாம். அதாவது பாவங்க அந்த டீம் ஃபேன்ஸ் வந்துட்டு கண் கலங்கிட்டாங்க. ஒண்ணுமே இல்லங்க. அதாவது ஏலத்தில என்ன பண்ணாங்கன்னே தெரியல. தின்னுகிட்டே இருந்திருப்பாய்ங்க போல முரட்டு தீனியா. பேட்ஸ்மேனை மட்டுமே நம்பி இறங்கியிருக்காங்க என்றே சொல்லாங்க. ஒரு பவுலர் பக்கியில் காணா. எல்லாம் பார்த்தீங்கன்னா சோதாவாக இருக்குது. எந்த பவுலர்ஸ் போட்டாலும் சிக்ஸர் ஆகாயத்தில் பறந்துக்கிட்டே இருக்குது. ஆகாஷ் போட்டால் ஆகாயத்தில் பறக்குது, சிராஜ் போட்டால் சில்லு சில்லுன்னு சிக்ஸர் பறக்குது. ஒன்றுமே இல்லைங்க அந்த டீமில். அதாவது என்ன சொல்கிறது, இன்றைக்கி தான் 2+E 61 ரன் அடித்தார். அதுக்காவது மரியாதை கொடுங்கடான்னு காலில் விழுந்து கெஞ்சினாப்பில். பட் சூரியன் எரிஸ்டார் என்றே சொல்லாங்க. சூரியகுமார் யாதவ் என்னமா அடிக்கிறாரு, செம்ம ஃபார்முக்கு வந்துட்டார். ஆனால் பெங்களூரோட பெருசாக செய்யும்போது அந்த பேட்ஸ்மேனை கணிச்சிட முடியாது. ஏன்னா பவுலர் வந்துட்டு சீவஞ்சித்து போய் கிடக்காங்க. ஒரு பவுலருமே இல்லைங்க. அதாவது எல்லாமே பார்ட் டைம் பவுலர் என்றே சொல்லலாம். இந்த நெட் ப்ராக்டிஸில் கொண்டு வந்து போட விடுவாங்க தெரு பவுலர்ஸ், அந்த பவுலர்ஸ் தாங்க ஆர்சிபி டீமில் இருக்காங்க. உருப்படுமா? அதாவது போராடி 20 ஓவரில் 196 ரன் அடித்தாங்க. நினச்சேங்க அதாவது நம்ம டிகேவே 50 ரன் அதிரடியாக அடிக்கும்போது இந்த ஆடுகளம் சப்பையாக தான் இருக்கும்னு. அதே மாதிரி தான் இருந்துச்சு என்றே சொல்லலாம். இசான் கிசான் வச்சு செஞ்சார் பாருங்க. 5 சிக்ஸர் 7 பவுண்டரி 69 ரன்னு. இவர் அஜித் பிரதர் என்றே சொல்லலாம். கிட்டத்தட்ட உன்னை பார்த்த பின்பு தான் அந்த அஜித் தாங்க இருப்பார். ரோஹித் 38. பட் சூரியகுமார் யாதவ் வந்தார் பாருங்க. அந்த புரட்டா வீசுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதாங்க வீசினார் ஒவ்வொரு பவுலர்ஸையுமே. என்ன மனுஷன்னு தெரியல. அது கையா இல்லை ஸ்ப்ரிங்கா, ஆல் டைரக்ஷன் அப்படியே கை வந்துட்டு விறு 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 விறுன்னு சுற்றுது. ஆர்சிபிக்கு அப்படியே தள்ளாடுகிறது என்றே சொல்லலாம். ஆர்சிபி டீம் பிளேயர்களுக்கு இவங்க ஈஸியாக ஒரு 15 ஓவருக்குள்ளே வின் பண்ணது மட்டுமல்லாமல், அதாவது மும்பை எப்போதுமே எம்ஜிஆர் மாதிரிங்க 3 அடி வாங்கினதுக்கப்புறம் தான், குறிப்பாக ரத்தம் வந்ததுக்கப்புறம் தான் திருப்பி அடிப்பார். அந்த மாதிரி முதல் ஒரு 4 மேட்ச் தோப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஸ்வரூபம் அந்த மாதிரி எழுந்து செய்வாங்க என்றே சொல்லலாம். அந்த மாதிரிதாங்க செஞ்சுருக்காங்க. அதாவது இறக்கமின்றி இறங்கி செஞ்சுருக்காங்க என்றே சொல்லலாம் பெங்களூரை. பாவமியா அந்த பெங்களூரு, இன்னுமாடா எங்களை நம்பிக்கிட்டு இருக்கீங்க. விராட் கோலியெல்லாம் அழுதிட்டாரு. போங்கடா நீங்களும் தாலியிலும், அந்த மாதிரி அவரோட மைண்ட் செட் இருந்தது என்றே சொல்லாங்க. ஓகே, இதன் மூலம் மும்பை பார்த்தீங்கன்னா சட்டார் படார் படார் சடார்னு -1 கிட்ட இருந்தாங்க. இப்போ 4 பாயிண்டோடு கிட்டத்தட்ட 7வது பிளேஸ் வந்து ப்ளஸ் நெட் ரன் ரேட் வந்துட்டாங்க. அவங்களுக்கு பிளே ஆஃப் வாய்ப்பு பிரகாசமாயிருக்கு. மும்பை அது ஒரு வேற மாதிரி டீம் ப்ரோ, அந்த மாதிரி தாங்க சொல்லணும். பட் என்னன்னா 17 வருடமாக தொடர்கிறது சோகம் என்றே சொல்லலாம். அதிகாரப்பூர்வமாக அதாவது பெங்களூர் வெளியேறிட்டாங்க என்றே சொல்லலாம். என்ன ப்ரோ இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே இல்லைங்க. அதனால தான் சொல்கிறேன், பேட்ஸ்மேனை வச்சுமே ஒரு மிகப்பெரிய இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் ஒன்றுமே பண்ண முடியாது. அதான் ஏலத்தில் என்ன பண்ணாங்கன்னு அந்த ஆர்சிபி டீம் ஓனரை தான் கேட்கணும். பட் ஓகே, அதாவது இது தெரிஞ்சதான் பழைய தேடி பக்கத்து வீட்டை தோட்டிங்கிற மாதிரி பெங்களூர் வருவாங்க. ஆனால் கப்பை ஜெயிக்க மாட்டாங்க. ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஒரு ஃபன் டீம் என்றே சொல்லலாம். அப்படி சந்தோஷப்பட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். ஓகேவா? ஓகேங்க. அதாவது கொடூரமான ஃபார்முக்கு இழுத்து விட்டு போயிட்டாங்க ஆர்சிபி மும்பை டீமை. பட் அடுத்து நம்ம சிஎஸ்கே தான் மும்பையோட மோதிரம். ஓகேவா? அவங்கள வந்துட்டு பீட் பண்ண முடியுமா? ஏன்னா தேஷ்பாண்டேவை நினைக்கும் போது தான் மிகப்பெரிய லெவலில் பயமாக இருக்குது. மும்பை கடப்பார டீமாக மீண்டும் திரும்பி வந்துட்டாங்க. பட் அவங்கள பீட் பண்ணி 4வது ஸ்லாட்குள்ளே சிஎஸ்கே தக்க வைப்பாங்களா, இல்லை ரொம்ப கிரிட்டிக்கலாக மேலும் வந்துட்டு மும்பை பிளே ஆஃப்குள்ளே வந்துருவாங்களா? உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க.